வணக்கம் குழந்தைகளா. அறம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது கதை நேரம். ஒருமுறை அஞ்சலியும் வருணும் அவர்களின் வீட்டில் எதையோ பத்தி பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். என்ன பசங்களா, எதை பத்தி பேசுகிறீர்கள்? ஆடி, இன்னைக்கு எங்க ஸ்கூலில் ஒரு பட்டிமன்றம் நடந்தது, அதை பற்றி நாங்கள் பேசுறோம். சரி, என்ன தலைப்பில் பட்டிமன்றம் நடந்தது? கல்வியா இல்லை செல்வமா என்ற டாபிக்கில் டிபேட் நடந்தது. இதில் எந்த டீம் ஜெயித்தார்கள் என்று நான் சொல்கிறேன். இதில் ஜெயித்தது கல்வி. ஆமாம் பாட்டி, ஆனால் செல்வம்தான் இந்த உலகத்திலேயே பெருசு. காசு மிஞ்சின பொருள் இந்த உலகத்துல ஏதாவது இருக்கா? காசு இருந்தா இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கிவிடலாம். இன்று நடந்த பட்டிமன்றத்தில் நடுவர் தவறான தீர்ப்பை வழங்கிவிட்டார். பாருங்க கிராண்மா, இவன் அப்ப இருந்து இதையே சொல்றான். நடுவர் சரியான தீர்ப்பை கொடுத்தார். அதாவது இந்த உலகத்திலேயே பெருசு கல்விதான். நான் ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்கள். அந்த கதை முடிந்தவுடன் நீங்களே புரிந்து கொள்வீர்கள் எது பெரியது என்று உங்களுக்கே தெரிந்துவிடும். சரி பாட்டி. ஸ்டோரி எண்டில் கல்வி வின் பண்ண போகுதா இல்ல செல்வம் வின் பண்ண போகுதா அப்படின்னு நம்ம கிராண்ட்மா சொல்ற கதையில் தெரிந்துவிடும். ஒரு ஊரில் ஒரே ஸ்கூலில் ஒரே கிளாஸில் படிக்கும் இரு மாணவர்களின் கதை. ஒருவன் பெயர் மூர்த்தி. இவன் பெரிய பணக்கார வீட்டைச் சேர்ந்தவன். இன்னொருவரின் பெயர் ராஜு. இவன் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன். பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த மூர்த்தியுடன் ஸ்கூலில் நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். இவனுக்கு பணம் இருக்கிறது, ஆனால் அதை எப்படி செலவு பண்றது என்ற கல்வி அறிவு இவன்கிட்ட இல்லை. ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த ராஜு கிளாஸில் முதல் ரேங்க் எடுக்கும் ஸ்டூடெண்ட். ஆனால் அவனிடம் காசு இல்லை. இருக்கும் காசையும் எப்படி செலவு செய்வது என்ற கல்வி அறிவு இவனுக்கு இருந்தது. சில வருஷத்துக்கு பிறகு ராஜு படிச்சுட்டு கவர்மெண்டில் பெரிய ஆபீசர் ஆகிவிட்டான். ஒரு நாள் ராஜு காரில் அவன் குடும்பமாக கோவிலுக்கு சென்றான். அங்கே 3 பேர் கோவிலில் உட்கார்ந்து இருந்தார்கள். ராஜீவுக்கு அவர்களை பார்க்கவே ஏழைகள் போல் இருந்தார்கள். அவர்களை பார்க்கவே மிகவும் பாவமாக இருந்தது. ராஜு நல்லா யோசித்து பார்த்தான். அப்புறம் அவனுக்கு ஸ்கூலில் படிக்கும் போது கிளாஸில் படித்த மூர்த்தியின் அப்பா அம்மா மற்றும் மூர்த்தி ஞாபகத்திற்கு வந்தான். அவர்களிடம் போய் பேசினான். பிறகு அவர்கள் மூவரும் மூர்த்தி மற்றும் மூர்த்தியின் தாய் தந்தை ஆவார்கள். ராஜு கேட்டான், நீங்கள் ஏன் இங்கு இப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லவா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதற்கு மூர்த்தி சொன்னான், கிளாஸில் நீ நல்லா படிச்ச, நான் படிக்காமல் கிளாஸை கவனிக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்களுடன் காசையே செலவு செய்து கொண்டிருந்தேன். நான் படிக்கவே இல்லை. பிறகு சில காலத்திற்கு அப்புறமாக என்னுடன் பழகின நண்பர்கள் என்னை ஏமாற்றி என் சொத்தை எல்லாம் அவர்கள் திருடி கொண்டு விட்டார்கள். ஒரு வெள்ளை பேப்பரில் என் கையெழுத்து வாங்கி அவர்களை அனைத்தையும் நிரப்பி எங்கள் சொத்தை எங்களிடம் இருந்து அபகரித்து விட்டார்கள். அதனால்தான் நாங்கள் இங்கே இப்படி இருக்கிறோம். நான் மட்டும் நல்லா படிச்சிருந்தா எனக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது என்று மூர்த்தி சொன்னான். என்ன குழந்தைகளா, அஞ்சலி வருண் போல் உங்களுக்கும் தெரிந்திருக்குமே, கல்வி பெரியதா இல்லை செல்வம் பெரியதா? படியுங்கள், நன்றாக படியுங்கள். நல்லா படிச்சாதான் நல்லா வாழ முடியும். நல்ல அறிவு வேண்டும் குழந்தைகளா. படிப்பறிவு இருந்தால்தான் நம்மால் உலகையே ஜெயிக்க முடியும். அறிவிருந்தால்தான் இந்த உலகத்தையே நம்மால் ஆள முடியும் குழந்தைகளா.